காதல் கண்மூடித்தனமானதுன்னு பெரியவங்க சொல்றாங்களே, அதான் இது, வேற ஒண்ணும் இல்லை. இந்த காதல் என்பது எப்பொழுதுமே மனித முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதற்கு என்ன காரணங்கள் நிறைய பேசலாம். இது பொழுதுபோக்குக்கென்றே சில பேர் இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். பிறகு வாழ்நாள் முழுவதும் அது பழுது பார்ப்பதாகவே அமைந்து விடுகிறது தவிர முன்னேற்றம் என்ற சொல்லுக்கு அங்க வாய்ப்பே இல்லாமல் போய்கிறது. ஐயா கல்லூரி பேராசிரியர், எத்தனை காதல் விஷயங்களை பார்த்திருப்பார், எவ்வளவு பிரச்சனைகளை அவர் அறிந்திருப்பார். இன்னைக்கு காதல் உயிர் காதலாக இல்லது, உடல் காதலாக இருக்கிறது. இன்றைக்கு விசால பார்வை இல்லை, விகார பார்வை இருக்கிறது. இதனால் தான் இந்த காதலை நாங்கள் தடை என்று சொல்லுகிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் நிறைய இருக்கிறீங்க, பையன் எப்போ பார்த்தாலும் துருத்துருன்னு இருந்தான்னா அவன் மனசு கலங்கப்படலைன்னு அர்த்தம். நம்ம சேஷாத்திரி மாதிரி எப்போ திருத்திருன்னு முடிச்சான்னா அப்போ ஏதோ அங்கே விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்பயுமே நான்லாம் ரொம்ப பசங்களை ரொம்ப ரசிக்கிறவன். நான் சின்ன பிள்ளைகள் ஆன்சர் எழுதும்போது கூட பார்த்தீங்களா, அவன் சின்ன பிள்ளை அப்படி தான் சார் இருந்தான், துருத்துருன்னு இருந்தவன் ஏன் சார் இப்படி மாறுறான், ஏதோ ஒரு மனமயக்கத்திற்கு ஆளாகிறானே, ஏன் வாழ்க்கையே வீணாக போகுது சார். ஒரு சாமியாரை போய் ஒரு அம்மா பார்க்குது, சாமியார் சொல்கிறாரு, உன் காதலை உன்னை விட்டு வாழ்க்கையை தோல்வி அடைஞ்சிட்டேன், உன் காதலை உன்னை விட்டு ஓடி 22 வருஷம் 22 நாள் ஆகுது. அந்தம்மா போயிடுச்சு. சீடம் கேட்டான், எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு. அந்த அம்மாவும் கம்முன்னு போச்சுன்னு. ஓடி போனோன்னு நான் தான்டா. எவனும் ஒருத்தன் சொல்லிவிட்டான், அது யாருன்னு இன்னும் தேடிங்கிறேன். காதலர்கள் செத்தாலும் காதல் வாழ்கிறது. 50 பேர் பஸ்ஸில் பயணம் பண்ணுறான் சார், 50 பேர் அவுட்டு, பஸ்ஸு பாதுகாப்பாகுதுன்னா அது எதுக்கிடாது? 50 பேர் உயிர் தானே முக்கியம் இல்லை? சலீம் மனார்கலி, அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், இந்த வரலாறுகள் எல்லாம் காதலில் தோற்று போய் உயிரை விட்டவர்களுடைய வரலாறு. இது எதை காட்டுகிறது தெரியுமா? எச்சரிக்கை. எச்சரிக்கை போடுது. சிகரெட் பாக்கெட்டுக்கு மேலே மண்டை ஓட போட்டிருப்பான், பான்பராக் பாக்கெட்டு மேலே தேள் படம் போட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கோ. காதல் என்ன செய்கிறது தெரியுமா? என் தம்பி, உனக்காக நான் சொல்லுகிறேன். 20 வருஷமா உன்னை ஜென்டில்மேனாக உங்க அம்மா வளர்க்குறா. 20 நிமிஷத்தில் ஒரு பெண்ணு மென்டல் ஆக்கிடுறான். நான் என்ன கேட்குறேன், உன் வீட்டு அப்பா அம்மாவையும் அழ வைக்கிற, அந்த பொண்ணு விட்டு அப்பா அம்மாவையும் அழ வைக்கிற, இரு வீட்டு தாய் தந்தை அழ அழ நீ எப்படிடா வாழ்க்கையிலே முன்னேற முடியும்? 2 வீட்டு மகிழ்ச்சியோட நீ சந்திக்கணும். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஹிட்லர் வரலாறு படித்திருப்பீர்கள். சிங்கம் மாதிரி இருந்தான். கடைசியில் காதல் வயப்பட்டு இவா பிரானை காதலித்து கடைசியில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவலத்திற்கு வந்தான். ஆனால் காதலிக்கிறாய் என்று தெரிந்தவுடனே வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டால் ஒரு பெண், அந்த பெண் பிற்காலத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பை உருவாக்கி உலகத்தில் மிகப்பெரிய நோபல் பரிசை பெற்றாள். அவர்தான் மேரி கியூரி அம்மையார் என்று சரித்திரம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஏன் காதல் வயப்பட்டவனால் வளர முடியாது? காதலையும் ஒன்றாக கருதி அதை ஒன்று தூக்கி எறிந்தவன் தான் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற வரலாறு தான் உண்டு. காதல் ஒரு விசிட்டிங் கார்டு, வாழ்க்கை என்பது கிரெடிட் கார்டு, மனைவி என்பது விசா கார்டு, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது தான் லைஃப் கார்டு. ஆகையினால் நண்பர்களே, இதை வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள். காதல் என்பது இன்றைய வாழ்க்கை சூழலிலே மனித குலத்திற்கு தடைதான். நன்றி, வணக்கம்.